अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं नमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्यद्विरतवक्त्राद्याः पारशद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम् காஞ்சி மாஹாத்மியம் அப்படின்ற தலைப்பிலே பிரம்மாண்ட புராணத்திலே 32 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வைபவம், தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர் கொண்டிருக்கிற இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவம் இங்கே இருக்கிற திவ்ய தேசத்து இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் இருக்கிற திவ்ய தேசங்களுடைய வைபவம் என்ன, இங்கே இருக்கிற நதி தீர்த்தங்களுடைய வைபவம் என்ன, இது எல்லாவற்றினுடைய வைபவத்தை காட்டும் வகையில் அம்பரீஷ நாரதர்களுடைய சம்வாதத்தை நமக்கு விளக்கி கொண்டு வர்றார் சூத பௌராணிகர். அதில் அம்பரீஷர் கேட்குறார், இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திற்கு உண்டான வைபவம் என்ன, இதுக்கு உண்டான பேர் காரணங்கள் என்ன, வராக க்ஷேத்திரம், சத்யவிரத க்ஷேத்திரம், அதே மாதிரி இந்த நாரசிம்ஹ க்ஷேத்திரம், பாஸ்கர க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னால இந்த மாதிரி இதுக்கு உண்டான வைபவங்கள் என்னான்னு கேட்குற விதத்தில் பல கேள்விகளை கேட்டு நாம் கடைசியாக பார்த்த விஷயமானது இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு உண்டான வைபவம். சத்யவிரதம் அப்படின்ற பெரிய ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு ஊராக இருக்கிறது இந்த காஞ்சிபுரம். அந்த காஞ்சிக்கு உண்டான வைபவம் என்ன, ஹஸ்தி சைலம் அதை சுற்றி 10 யோஜனம் வரைக்கும், அதாவது 7 யோஜனம் வரைக்கும் இருக்கிற காஞ்சி க்ஷேத்திரத்துடைய மாஹாத்மியம் என்ன, அதில் இருக்கிற நதிகள் என்ன, தீர்த்தங்கள் என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த விதத்தில் சொல்கிறச்சே நாரதர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், இந்த இடத்துல பிரம்மா அஸ்வமேதத்தை பண்ணி எம்பெருமானை சாட்சாத்கரித்து கொண்டார் அப்படின்னு. உடனே அந்த சரித்திரத்தில் ஆவலுண்டாகி அம்பரீஷர் கேட்குறார், நாரதரே, பிரம்மா ஒரு யாகத்தை பண்ணி இந்த இடத்துல அந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்தான்னு சொல்கிறீரே, அப்போது அந்த சரித்திரத்தை எனக்கு சொல்ல வேணும், வெறுமே இந்த மாதிரி ஒரு வரி 2 வரியில் சொல்லாமல் விஸ்தரேன அதை சொல்ல வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக விளக்க போகிறார் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலே பிரம்மா பண்ண அஸ்வமேதத்துடைய வைபவத்தை. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் என்ன, எதனால் பிரம்மா முதல்ல இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு எல்லாம் சரித்திரம் சொல்கிற விதத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த 5வது அத்தியாயம் தொடங்கி பல அத்தியாயங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது. 5வது அத்தியாயத்தில் தொடங்கி இந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. அந்த விஷயத்தை யதாவகாசம் அனுபவிக்க பிராப்தம் அம்பரீஷர் சொல்கிறார். கதம் சத்யவிரத க்ஷேத்ரே பிரம்மா லோக பிதாமகா கிமர்த்தம் அயஜத் தத்ர ஹயமேதேன சார்ங்கிணம். இந்த இடத்துல பிரம்மா அந்த எம்பெருமானை குறித்து பூஜை பண்ணி அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிக்கிறதுக்கு ஹயமேதத்தை பண்ணி எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறீரே, எப்படி பண்ணார், எதற்காக பண்ணார், கதம் வா நிர்மிதா காஞ்சி விக்யாத்தா கேன ஹேத்துனா கஸ்மின் காலே திஜஸ்ரேஷ்டா நிர்மிதா விஸ்வகர்மனா. காஞ்சி க்ஷேத்திரத்துடைய வைபவம்னு அவ்வளோ பறக்க சொன்னீரே சுவாமி, அந்த காஞ்சி க்ஷேத்திரம் முதல்ல ஏன் நிர்மாணிக்கப்பட்டது, ஏன் இந்த ஊர் உருவானது முதல்ல அப்படின்னு கேட்குறார். தஸ்மின் க்ஷேத்திரே மகாபுண்ணிய ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி கதமாவிரபூத் தேவா புண்ணியகோட்டியம் ஹரிஸ்வயம். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் ஹஸ்தி சைலத்தில் ஹஸ்தி மலையில் எம்பெருமான் புண்ணியகோட்டி விமானத்தில் தோன்றினானே, எப்படி தோன்றினான், யாருக்காக தோன்றினான். அஸ்வமேதே மகாயஜ்ஞே பிரம்மணா சமுனிஷ்டிதே யஜ்ஞமூர்த்திர் அனந்தாத்மா தத்ர பிராதுர் பபூவஹ. அந்த அஸ்வமேதத்தில் பிரம்மா தோன்றினார்னு சொல்கிறீரே, அது எப்படி உண்டாச்சு,
யஜ்ஞமூர்த்திர் அனந்தாத்மா தத்திர பிராதுர்பூவः தத்திர தீர்த்தானி புண்ணியானி விஷ்ணோர் ஆயத்தனானி ச அந்யானி கதி புண்ணியானி சந்தி சத்யவிரதே சுபே. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் எம்பெருமானுக்கு உண்டான வைபவங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த எம்பெருமானாலே உண்டான வைபவம் கொண்ட அந்த தீர்த்தங்கள் எத்தனை இருக்கிறது அதை சொல்லணும். அந்யானி கதி புண்ணியானி சந்திய சத்யவிரதே சுபே ஸ்ரேஷ்டானி கதி தீர்த்தானி ததைவாயத்தனானி ச. அந்த அங்கே எத்தனை ஆயத்தனங்கள்னா கோவில்கள், எத்தனை கோவில்கள் கொண்டு இருக்கிறான் எம்பெருமான், எத்தனை தீர்த்த க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. காணி நாமானி தீர்த்தானாம் ரூபானாம் வா மதுத்விஜா. அந்த தீர்த்தங்களுக்கு என்னென்ன பேர், எங்கெங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும். ரூபைர்வா கீதிருஷேர் விஷ்ணு தத்ராஸ்தே கைஷ்ட பூஜிதா. அந்த இடத்துல எம்பெருமான் எந்த ரூபத்தை கொண்டு நில நிற்கிறான், யாராலே இன்னைக்கு வரைக்கும் திருவாராதனம் பண்ணப்படுறான். சர்வமேதத் அசேஷேன விஸ்தராத் பக்துமர்ஹசி. இது ஒன்றும் மிச்சம் விடாமல் அத்தனையும் விஸ்தரேன எனக்கு சாதித்தருள வேணும். இது சம்பிருச்சதஸ்தஸ்ய ராஜ்ஞோ வச்சனமுத்தமம் சுத்வா தேவர்ஷி ஸ்ரேஷ்டா பிரவக்தும் உபசக்கரமே. இப்படியாக பிரார்த்திக்கப்பட்ட அந்த நாரத பகவான் அந்த அம்பரீஷனுக்கு மேலே விஸ்தரேன அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நாரத உவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி ராஜன் ஏகமனாஸ்ருணு சத்யவிரதஸ்ய க்ஷேத்ரஸ்ய மாஹாத்மியம் புண்ணியவர்தனம். ராஜாவே, அம்பரீஷனே, நான் இனிமே அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு நீ கேட்ட விதத்தில் அதனுடைய வைபவத்தை சொல்ல போகிறேன். ஏகமனாஹா ஸ்ருணு, ஒருபடிப்பட்ட மனசோட கேளு, அதாவது வித் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னால ஃபோக்கஸிங்கை வச்சு கேளு அப்படின்ற அம்பரீஷனுக்கு அவன் சொல்கிறான். சத்யவிரத க்ஷேத்திரஸ்ய மாஹாத்மியம் புண்ணியவர்தனம் தீர்த்தானாம் கதயிஷ்யாமி மாஹாத்மியம் பாபநாசனம் வராஹாங்க சமுத்பூதம் அனந்தாக்கியம் யத்சரஹ தத்தி புண்ணியவந்தவம் புரோக்தம் மகாபாதக நாசனம். இனிமே இந்த அத்தியாயம் முழுக்க தீர்த்தங்களாக விவரிச்சுட்டே போகிறார். எத்தனை தீர்த்தங்கள் ஆச்சரியம் போடுவோம், இத்தனை தீர்த்தங்களாக இருக்குது இங்கே அப்படின்னு நமக்கே வியந்து போயிடும். அந்த அளவுக்கு தீர்த்தங்களை வர்ணிக்கிறார். ஒரு நான் சொல்கிறேன். தீர்த்தானாம் கதயிஷ்யாமி மாஹாத்மியம் பாபநாசனம். நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒன்றில்லை எத்தனை தீர்த்தங்கள்னு நான் பட்டியலிடுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வராஹாங்க சமுத்பூதம் அனந்தாக்கியம் செய்யத் சரஹ தத்தி புண்ணிய தமம் புரோக்தம் மகாபாதக நாசனம். இருக்கிறதுலே மிகச்சிறந்த தீர்த்தம், இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கிற மிகச்சிறந்த தீர்த்தம் அப்படின்னா அதாவது எம்பெருமானுடைய திருக்கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த அனந்த சரஸ் அப்படின்னு இருக்கிறது அந்த அனந்த சரஸ் தான். ஏன்னா வராக பெருமாளுடைய திருமேனிலினுமே உண்டாச்சோ இல்லையோ அந்த தீர்த்தம், ஆனபடியால் இருக்கிறதுலே மிக மிக புண்ணியத்தமமானது அப்படின்னு காட்டுறார். இது எங்கே இருக்கிறது அப்படின்னாக்கா அது வாயவ்யத்தில், அதாவது ஆமாம் அது வாயவ்யத்தில் இருக்கிறது. அது அந்த கோவிலுக்கு வாயவ்யத்தில், அதாவது வடமேற்கே இருக்கிறது அப்படின்னு காட்டுட்டார். ஹேமாம்போஜாக்கியம் அபரம் ஐஷான்யாம் ஹஸ்திபூபிருதா. சரி, ஐஷான்யத்தில் ஒன்று இருக்கிறது. இது என்ன ஐஷான்யம் அப்படின்னாக்கா வடகிழக்கு. அந்த வடகிழக்குக்கு தான் ஐஷான்யம்னு பேர். அதாவது நாம் இந்த வரதராஜர் கோவில் உள்ளே போனால் பின்கோபுர வாசல் இருக்கும் பாருங்க, அந்த கோவில் உள்ள பின்கோபுர வாசல் போகிறாச்சே அங்கே இடது பக்கம் இருக்கும். அதுக்கு தான் ஈசான திக்கு அப்படின்னு பேர். அங்கே காட்டுறார் ஹேமாம்போஜாக்கியம் அபரம் ஐஷான்யாம் ஹஸ்திபூபிருதா ஸ்ரீயா விநிர்மிதம் விஷ்ணும் அர்ச்சயந்தியா புராம்புஜைஹி லக்ஷ்மீ தீர்த்தம் இதிக்யாதம் புண்ணியதம் ஸ்ரீ விவர்தனம். அந்த தீர்த்தம் அங்கே ஒரு குளம் இருக்கிறது. அதுக்கு தான் அது பொத்தாமலை குளம் அப்படின்னு இன்னைக்கு பேர். அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார் ஹேமாம்போஜ சரஸ் அப்படின்ற. பொத்தாமரை குளம் அப்படின்னா எதனால இந்த பேர் வந்தது மேலே ரொம்ப விவரமாக அதெல்லாம் காட்ட போகிறார். இப்போது பேர் மட்டும் சொல்லிட்டு போகிறார். அந்த தீர்த்தம் இருக்கிறதே சாக்ஷாத் பிராட்டிய மகாலட்சுமி நாச்சியாரே அங்கே அவதரிச்சு அங்கே வந்து அந்த தீர்த்தத்தில் இருந்த தாமரைகளை கொண்டு எம்பெருமானை அர்ச்சித்தாள். ஆனபடியாலே அவள் அந்த தாமரையை கொண்டு அர்ச்சிக்கவோடும் தானே நிர்மாணம் பண்ணின ஒரு சரஸ். ஆனபடியாலே லக்ஷ்மி தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்துக்கு. அதை காட்டுறாங்க. லக்ஷ்மி தீர்த்தம் இதிக்யாதம் புண்ணியதம் ஸ்ரீ விவர்தனம். அது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, நம்முடைய செல்வங்கள் எல்லாம் வளர்க்கக்கூடியது. பிரம்மாக்கியம் அவரம் தீர்த்தம் பிரம்மணா நிர்மிதம் ஹியத் ஆக்னேயாம் திசி சைலஸ்ய அக்ஞாக்கியம் தீர்த்தமுத்தமம். அந்த பொத்தாமரை குளத்துக்கு நேர அனண்ட, அதாவது ஆக்னேய திக்கு, இது தெற்கு கிழக்கு சேர்ற இடம். அதுக்கு தான் ஆக்னேயம்னு பேர். அந்த ஆக்னேய திக்கில் ஒரு தீர்த்தம் இருக்கிறது, அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். இது சாட்சாத் பிரம்மாவாலே நிர்மாணிக்கப்பட்டது. பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். பிரம்மாக்கியம் அபரம் தீர்த்தம் பிரம்மணா நிர்மிதம் ஹியத் ஆக்னேயாம் திசி சைலஸ்ய சாக்ஞாக்கியம் தீர்த்தமுத்தமம். பிரம்ம தீர்த்தம்னு பேர், அக்னி தீர்த்தம்னு பேர். அக்னி தீர்த்தம் ஏன் பேருன்னா
அங்கே தான் அந்த சதுர்முக பிரம்மா அக்னியை முதல்ல எடுத்து யாகத்தை ஆரம்பித்தாராம். சாமான்யமாகவே சொல்கிறது உண்டு, இந்த கோவில் அமைப்பு இப்படின்னு பார்க்குறச்சேவே யாகசாலை எங்கே இருக்கணும், பாக்கசாலை எங்கே இருக்கணும், அதாவது மடப்பள்ளி எங்கே இருக்கணும், யாகசாலை எங்கே இருக்கணும் எல்லாம் சொல்கிறது உண்டு. இல்லை வீட்டிலையே வாஸ்து அப்படின்னு பார்க்குற பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறச்சே ஒன்று சொல்லுவா, நெருப்பு எங்கே இருக்கணும்னா ஆக்னேய மூலையில் இருக்கணும். அதுக்கு தான் அக்னி மூலைன்னு பேர். அக்னின்னா தெற்கிழக்கு அது இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல தான் அக்னி இருக்கணும். இதோ கோவிலில் பாருங்க அக்னி எங்கே இருக்கிறது, மடப்பள்ளி எங்கே இருக்கிறது, பிராச்சீனமாக அங்கே தான் வச்சிருக்கா இல்லையா. அப்போ இந்த மாதிரி அந்த ஆக்னேய திக்கில் அந்த அக்னியை உண்டாக்கி அந்த அக்னியை எடுத்துன்னு வந்து ஹோமத்தை ஆரம்பித்தாராம் பிரம்மா. ஆனபடியால் அங்கே அந்த குண்டத்துக்கே அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அங்கே ஒரு சரஸ் இருக்கிறது, அதை காட்டுறீங்க. உற்பன்ன பாவகோயத்திர தத்ர கிருத்வா பிலம் விதிஹி உத்சசர்ஜ பிலேதோயம் சாட்சதம் சாஸ்திரத சதா. அதாவது ஒரு தட்டில் எடுத்துன்னு வருவா, இந்த அக்னியெல்லாம் தட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹோமத்துக்கு சேர்த்து ஆரம்பிக்கிறா இல்லையா. சேர்த்தோட என்ன பண்ணணும்னா அந்த தட்டில் தீர்த்தம் இந்த அக்ஷத்தையெல்லாம் சேர்ப்பான். இதெல்லாம் ஹோமம் ஆரம்பிக்கிறச்ச பார்த்தா தெரியும். அந்த ஹோமம் ஆரம்பிக்கிறச்ச அந்த தட்டில் தீர்த்தம் அக்ஷத்தையெல்லாம் சேர்ப்பான். அந்த தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு போய் கீழே சேர்க்கணும். அந்த சேர்த்த இடம் தான் பிரம்ம தீர்த்தமாயிடுத்து அப்படின்னு காட்டுறார். உத்சசர்ஜ பிலேதோயம் சாட்சதம் சாஸ்திரதஸ்ததா தஸ்மாத் தத் அக்னி தீர்த்தாக்கியம் அபூத் ஓஜஸ்கரம் ரிணா. அதுதான் அக்னி தீர்த்தம்னு பேர் கொண்டது. அது மனுஷர்களுக்கு ஒரு ஓஜஸ், ஒரு பலத்தை உண்டாக்குறது அப்படின்னு காட்டுறார். நைருத்தியாம் புண்ணியபாத்திரஸ்தம் உதகந்து குஷைசா உத்ஸ்ருஷ்டம் பிரம்மணா யத்ர தத் குஷாக்கியம் அபூத்சரஹ. இனி நைருத்த திக்பாகம், அதாவது ஒரு சுத்த வர 4 மூலைகளில் ஒரு பக்கத்தில் அனந்தசரஸ் சொல்லிட்டார், இன்னொரு மூலையில் லக்ஷ்மி தீர்த்தம் அல்லது பொத்தாமரை குளம் சொல்லிட்டார், 3வது மூலையில் அக்னி தீர்த்தம் சொல்லிட்டார், 4வது மூலை இருக்கோ இல்லையோ அந்த அனந்த சரஸுக்கு நேர் அண்ணண்டை அந்த பின்ன கோவில் அண்ணண்டை இருக்கிறதுக்கு குஷதீர்த்தம்னு பேர். அது எதனால் என்ன, நைருத்தம் பூர்ணபாத்திரஸ்தம் உதகந்து குஷைசா. அங்கே நைருத்த பாகத்தில், நைருத்தம்னா அந்த வட கிழக்கு தெற்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தென்மேற்குக்கு நைருத்தம்னு பேர். அந்த நைருத்தத்தில் ஒரு பூர்ண குடத்தில் பூர்ணமாக ஜலம் வச்சு அதுக்குள்ளே குஷங்கள்னா தர்பக்கட்டில் இருக்கிற ஒரு நுனி அதெல்லாம் போட்டு வைப்பா. அதனால் அதுக்கு அந்த குஷதீர்த்தம்னு பேர் ஆயிடுச்சு. நைருத்தம் புண்ணிய பூர்ண பாத்திரஸ்தம் உதகந்து குஷைசா உத்ஸ்ருஷ்டம் பிரம்மணாயத்திர தத் குஷாக்கியம் அபூத்சரஹ குஷதீர்த்தம் இது க்யாத்தம் ஸ்நானாத்து பாபஹரம் ரிணாம். அந்த குஷதீர்த்தம்ன்றது அந்த பாகத்தில் இருக்கிறது, அதில் ஸ்நானம் பண்ணாலும் பாவம் போகிறது. அஸ்வமேதே மகாயஜ்ஞே பிரம்மணா பரமேஷ்டினா வாயவ்யே கார்ஹபத்யஸ்ய குண்டே யத்ர சரஸ்வதி. இதுக்கு மேலே அனந்த சரஸ்ன்னு இருக்கிறதே, அதுக்கு வெளியில் வாயவ்யத்தில் இன்னொன்று ஆரம்பிச்சாரா அவர் பிரம்மா. எதனால் என்ன, அஸ்வமேதே மகாயஜ்ஞ பிரம்மணா பரமேஷ்டினா அந்த தீர்த்தம் எல்லாம் உண்டாடுது. அதுக்கப்புறம் வாயவ்யே கார்ஹபத்யஸ்ய குண்டே யத்ர சரஸ்வதி. இந்த ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னாலேயே 3 அக்னிகள் அவசியமாக வேணும். கார்ஹபத்தியம் ஆஹவனியம் அப்படின்னெல்லாம் தாட்சிணாக்னி அப்படின்னெல்லாம் இந்த 3 அக்னிகள் எல்லாம் கொண்டு தான் இந்த ஹோமங்கள் எல்லாம் வளர்க்குறான். ஒரு யஜமானனே வளர்க்கவே முடியும் ஹோமங்களை. இந்த மாதிரி அந்த கார்ஹபத்திய அக்னின்றது அந்த வாயவ்யத்தில் அவன் பண்ணபடியால் வாயவ்ய கார்ஹபத்திய குண்டே எத்திர சரஸ்வதி. அங்கே அந்த சரஸ்வதி தீர்த்தம் இருக்கிறது எங்கே இருக்கிறதோ நிர்கதா ஜலரூபேண பிளாவயந்தீம் அகம் யதா. அந்த வாயவ்யத்தில் தான், அதாவது இங்கே கோவிலுக்குள்ளே இல்லை, இது கோவில் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல தான் சரஸ்வதி மேல் கொண்டு வேகவதியாக வந்தான்னு சொல்ல போகிறார். அந்த சரஸ்வதி தேவி தான் வேகவதி யாரா வந்தான்னு சொல்ல போகிறார். அந்த சரஸ்வதி பூமின்னா எங்கே வேலை வந்தாலோ அந்த இடம்தான் அந்த இடத்தை தான் சொல்கிறார். இப்போது வாயவ்ய காரபத்திய குண்ட எத்திர சரஸ்வதி நிர்கதா ஜலரூபேண பிளாவயந்தி மகம்யதா அத்தஸ்தத் குண்ட தீர்த்தாக்கியம் அபூத் பரமபாவனம். அதனால் அதுக்கு என்ன பேருனா குண்ட தீர்த்தம்னே பேர் வச்சுட்டாலாம். ஏன்னா அந்த கார்ஹபத்திய குண்டம் இருந்த இடமோ இல்லையோ அந்த குண்டத்தை துவம்சம் பண்ணணும் தானே ஆரம்பித்தார். அந்த இடத்துல பறந்தபடியால் அதுக்கு குண்ட தீர்த்தம்னே பேர் வச்சுட்டார். ஹஸ்திசைலஸ்ய வாயவ்ய தீர்த்தம் பௌரந்தராபிதம் கௌதமேன புராசப்தோ மகேந்திரா பாகசாசனா அஹல்யா சங்கமாத்ராஜன் அபலோபூத் சுதுக்கிதா. அதே திசையில் இன்னொரு தீர்த்தம் இருக்கிறது, இதுக்கு இந்திர தீர்த்தம்னு பேர். ஏன் இந்திர தீர்த்தம்னா அது ஒரு காரணத்தினால உண்டாக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இந்திரன் இருக்கிறானே, அவன் கௌதமருடைய பத்னி அஹல்யா தேவியோட ஆசை கொண்டுட்டான். இந்த ஆசை கொண்டு அந்த அஹல்யா தேவியோட இருந்த மாத்திரத்துக்கு கௌதமர் சாபம் விட்டுட்டார். உனக்கு பலம் இல்லாமல் போகட்டும், உனக்கு சந்ததி இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். அதை காட்டுறார் இங்கே. அஹல்யா சங்கமாத்ராஜன்னு அபலோபூத் சுதுக்கிதா பர்யட்டன் பிருத்திவீம் சர்வாம் நிர்வீரியோ பயவிக்பலா
அந்த வீரியங்கள் இல்லாமல் அவன் பயம் பட்டு ஜகத்தெங்கும் சுற்றினா, ஐயோ எனக்கு இந்த சாபம் எப்படி போகிறது அப்படின்னு அவன் சுத்திர காலத்தில் சது சத்யவிரதம் க்ஷேத்திரம் சமாசாத்திய புரந்தரா தத்ர தேவான் ரிஷீன் திருஷ்டுவா பிரார்த்தையாமாச துக்கிதா. இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை வந்து அடைந்தான். இங்கே ரிஷிகளெல்லாம் பார்த்தான், தேவதைகளெல்லாம் பார்த்தான், பிரார்த்திச்சான், எனக்கு இந்த மாதிரி சாபம் இருக்கிறது, கௌதமராலே சாபம் இருக்கிறது, இதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு கேட்கறச்சே. திருஷ்டுவாத்தே விபலம் சக்கரம் மேஷஸ்ய விருஷணூன்றுபா ததுஷ்சக்ராய பிதரஹ தாவதிந்திர பிரத்யபத்யதா. அந்த பித்ரு தேவதைகள் இருக்காள் இல்லையோ, அந்த பித்ரு தேவதைகளெல்லாம் பார்த்தாளா, இருங்க இந்த இந்திரனுக்கு இந்த பலம் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றபடியாலே மேஷம், அதாவது ஒரு ஆடு, அந்த ஆடுக்கு இருக்கிற விஷணங்களை எடுத்து இந்திரனுக்கு கொடுத்துட்டா. அதனால் அவனுக்கு மேஷ விஷணன்னு பேர் வந்துடுத்து. தது சக்ராய பிதரஸ் தாவிந்திர பிரத்யபத்யதா தத சக்ரஸ் சவிருஷணா தத்ர கிருத்வாசரோ மகத் தஸ்மின் சரசி தேவேந்திர ஸ்நாத்வா தேவகணை சஹா. அவன் அந்த சாபத்தால் நீங்கப்படணும் அப்படின்றபடியாலே அங்கே ஒரு சரஸில் அவன் தீர்த்தமாடி, அது ஒரு நாள் இல்லை பல வருஷங்கள் அங்கே தீர்த்தமாடி தியாயம் ஜனார்தனம் தேவம் சகார தப உத்தமம் பஷ்யஷ ஹஸ்திசைலாகிரே புண்ணியகோட்டியாம் ஹரிமுகு. அவன் பல காலம் அந்த இடத்துல அந்த எம்பெருமானை குறித்து தியானம் பண்ணி கடைசியில் ஹஸ்தி மலையில் அந்த எம்பெருமானை சேவிக்கவே சேவிச்சான். ஏவம் வருஷசதம் ராஜன் உஷித்வா பாகசாசனா முக்தசாபஸ்ரீயம் லப்த்வா ஜகாமஹி புனர்திவம் யதிந்திர நிர்மிதம் தீர்த்தம் தஸ்மாத் பௌரந்தராபிதம் தஸ்மின்னேவச்ச திக்பாகே தீர்த்தான் அந்யாயம் பூமிபா அப்படின்ற. அதாவது இந்த மாதிரி இந்திரன் பலகாலம் அங்கே இருந்து அவன் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அங்கே நிஜமே தீர்த்தமாடி எம்பெருமான தியானம் பண்ணி கடைசியில் சாபத்தை போக்கினபடியாலே அந்த தீர்த்தத்துக்கு இந்திர தீர்த்தம்னே பேராயிடுது அப்படிங்காட்டி அதே திக்கில் இருக்கிற இன்னும் சில தீர்த்தங்களை சொல்கிற கேள் அப்படின்னு மேலே சொல்கிறார். சந்தி தானியபி வக்ஷாமி ஸ்ருணுஷ்வ கததோமமா வாமனாட்சியம் பாபஹரம் தீர்த்தம் புண்ணிய பிரவர்தனம். அந்த இடத்துல வாமன தீர்த்தம்னு ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல வாமன தீர்த்தம்னு ஒன்று இருக்கிறது. வாமனாட்சியம் பாபஹரம் தீர்த்தம் புண்ணிய பிரவர்தனம். நம்முடைய புண்ணியத்தை வளர்த்து பாவங்களெல்லாம் போக்கக்கூடிய வாமன தீர்த்தம்ன்றது ஒன்று இருக்கிறது. வாமனேன புராராஜன்னு பலியஜ்ஞ திதிருக்ஷுனா நிர்மிதம் தத்திர தேவேன ததாக்கியம் அபவத் புவி. எதனால இதுக்கு வாமன தீர்த்தம்னு பேராடுத்துனா, வாமன பகவானே அந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். பலியினுடைய அந்த யஜ்ஞத்தில் அவர் அந்த யாச்சனம் பண்ணி போகிற காலத்தில் வாமனேன புராராஜன்னு பலியஜ்ஞ திதிருக்ஷுனா நிர்மிதம். அந்த காலத்தில் அந்த வாமனாலே நிர்மாணிக்கப்பட்ட தீர்த்தமானபடியாலே அதுக்கு வாமன தீர்த்தம்னே பேராடுத்து. நிர்மிதம் தத்திர தேவேன ததாக்கியம் அபவத் புவி அதாபரம் புண்ணியதமம் தீர்த்தம் சுணு நிருபோத்தமா. இன்னும் சில தீர்த்தங்கள் இருக்கிறது, அதை சொல்கிறேன் கேள். ராஜாவே கேள், அதை சொல்கிறார். பாத்தாளாத்து ஸ்வயமபியேத்ய விஷ்ணுனா சேஷரூபிணா நிர்மிதம் பஞ்சதீர்த்தாக்கியம் பஞ்சபாதக நாசனம். பாத்தாளத்தில் இன்னும் நேர அந்த எம்பெருமானே வந்து சேஷரூபத்தில் வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினா அதுக்கு பஞ்சதீர்த்தம்னு பேர். எம்பெருமான் ஊரகம் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்தில் சேஷரூபத்திலேயே சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் அந்த சேஷரூபத்தில் வந்து ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணினா அதுக்கு பஞ்சதீர்த்தம்னு பேர். ஏன் அப்படின்றத மேலே காட்ட போகிறார். பலேஷ யஜமானஸ்ய பிரம்மர்ஷே ஸ்தப்யதோ பிருகோஹோ தயோர் அனுகிரகார்த்தாய வாமன ஸ்வயமாகதா. பலேஷ யஜமானஸ்ய பிரம்மர்ஷேஹே தப்யதோ பிருகோஹோ. அந்த பிருகு இருக்கிறாரே அவர் தபஸ் பண்ணினபடியாலே பலி அந்த எஜமானனா அந்த பலிக்காக தயோர் அனுகிரகார்த்தாய அந்த பலிக்கும் பிருகுவுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு வாமன ஸ்வயமாகதா. வாமனன் நேராக வந்துட்டார். பிருகு பலிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார்? அவர் திருவடி எம்பெருமான் தன்னுடைய திருவடியை அவர் தலையில் சாத்தினார். அது அவருக்கு உண்டான அனுகிரகம். வாமன் அது பிருகு மகர்ஷிக்குன்னா மேலே காட்ட போகிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். தர்ஷயாமாச ரூபாணி திவ்யானி விவிதானிச்ச. அந்த பிருகு மகர்ஷிக்கு பல ரூபங்களை காட்டியிருக்கார். இன்னைக்கு பெரிய காஞ்சி பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாம் வாமன பெருமாள் பிருகு மகர்ஷிக்கு காட்டின ரூபங்கள் அப்படின்னு காட்டுறார். தர்ஷயமாச ரூபாணி திவ்யானி விவிதானிச்ச எத்திர காமேஷ்டிம் அகரோத் பிருகுர் பிரம்மர்ஷி சத்தமஹா ஸ்ரீயா விஹீனோ துக்கார்த்தா பிரபேதேச்ச ஸ்ரீயம் புனः. அந்த பஞ்சதீர்த்தம் இருக்கிறதே அந்த இடத்துல தான் பிருகு ஒரு பெரிய யாகத்தை பண்ணா. என்னன்னா அவர் ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணான். எதனாலே அந்த காமேஷ்டி யாகத்தை பண்ணான்னா, எனக்கு தான் ஸ்ரீ விஹீனமாக இருக்கிறேன், எனக்கு தான் மகாலட்சுமியுடைய சாபம் இருக்கிறது, மகாலட்சுமியுடைய கோபம் என் மேல் இருக்கிறது,
ஆனபடியாலே நான் இனிமேல் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றாலது நான் வாழ முடியாது. இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எனக்கு உண்டாகணும்னா அவளே எனக்கு பெண்ணா பிறக்கணும், நான் அவளை நன்னா பார்த்துக்கணும். இந்த பெண்ணா பிறக்கிறது நான் என்ன பண்ணலான்னா நான் ஒரு காமேஷ்டி யாகம் பண்ணுறேன். இந்த கதையெல்லாம் மேலே விஸ்தரமாக சொல்ல போகிறார். அப்போ இந்த காமேஷ்டி யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தார். அந்த இடத்துல சாட்சாத் மகாலட்சுமியே பிருகுவுக்கு பெண்ணா அவதரித்தாள். அவளுக்கு தான் பார்கவின்னு பேர். பிருகுவினுடைய பெண்ணானபடியாலே பார்கவின்னு பேர். இந்த பார்கவி எங்கே சேவிக்கலாம்னா தோ வரதராஜருக்கு கல்யாணம் ஆகி இந்த பெருந்தேவி தாயார் இருக்காளையோ அவள் தான், வேற யாரும் இல்லை. இந்த பெருமாளுக்கு அந்த பத்னி அங்கே பார்கவின்னு இருக்காள், அவள் தான் சொல்லப்படுறது. எத்திர கௌரி சமபியத்தியா சங்கரேண பிரகோபிதா ஸ்ரீயா விஹீனா பத்யாச்ச சகார தப உத்தமம். இதே இடத்துல தான் அந்த பஞ்சதீர்த்தத்து பக்கத்தில் தான் இந்த கௌரி இருக்கிறாள் இல்லையா பார்வதி, அவள் அதாவது எத்திர கௌரி சமபியத்தியா சங்கரேண பிரகோபிதா, சிவனாலே அவள் கோபிக்கப்பட்டவளாய், சிவனாலே சபிக்கப்பட்டவளாய் இந்த பூலோகத்தில் பிறக்கிறச்சே அவள் அங்கே தபஸ் இருந்து இந்த சிவனை பெற்றாள் அப்படின்னு காட்டுறது. ஸ்ரீயா விஹீனா பத்யாச்ச சகார தப உத்தமம் காமகோஷ்டே விலத்வாரே சம்யக் ஆராத்திய வாமனம் புனப்பதிம் சமாசாத்தியா முமுதே கிரி. காமகோஷ்டம் அப்படின்னு ஒரு இருக்கிறது. இந்த காமகோஷ்டம்ன்றச்சே நமக்கு என்ன தெரியும், என்ன அதாவது எங்கே கேட்ட மாதிரி இருக்கிறதா, வேற எதுவும் இல்லை. காமகோட்டி பீட்டம்ன்றோமே, அந்த காமகோட்டி தான், காமாட்சி அம்மன் சந்நிதி தான் சொல்கிறது. அப்போ அந்த காமகோட்டியை தான் காமகோஷ்டம்ன்றது. அந்த அந்த இடம் அங்கே உள்ள ஒரு பெருமாள் இருப்பார், கள்வன் அப்படின்னு திருநாமம். அந்த கள்வன் யார் தெரியுமா? இப்போ சொல்லிட்டே இருக்காரோ இல்லையா, வாமனன். இந்த வாமனன் தான் அவர். அந்த காமகோஷ்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். காமகோஷ்டை விலத்வாரே சம்யக் ஆராத்திய வாமனம் புனப்பதிம் சமாசாத்தியம் முதே கிரிஜான் இருப்பா. அந்த பார்வதியானவள் அங்கே தவம் இருந்து அந்த வாமனனை வழிபட்டு தன்னுடைய பதியான சிவனோட திரும்ப சேர்ந்தாள் அப்படின்றத காட்டுறார். எத்திர வேதிங் கல்பயித்வா பிருகு காமித சித்தகே சகார காமிகாமிஷ்டிம் ஸ்ரீர் மே பூயாத் சுதேதிஹி. அந்த இடத்துல தான் மகாலட்சுமி எனக்கு பெண்ணா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிருகு ஒரு யாகத்தை வளர்த்தார். ஜுக்பதஸ்தஸ்ய விப்ரர்ஷேர் அக்னிகுண்டாத் சமுத்திதா கன்யா ரூபதரா லக்ஷ்மிஹி தான் திருஷ்டுவா முமுதே பிருகு. அந்த யஜ்ஞத்தை பண்ணிட்டே இருக்கிறச்சே பிருகுவினுடைய யஜ்ஞ குண்டத்தில் இருந்தோம் அந்த மகாலட்சுமி ஆவிர்பவித்தாள். தான் அப்படியே தோன்றி அவள் அந்த பிருகுவுக்கு மகளா வந்தாள். அவர் பிருகு அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். அந்த இடம்தான் அது அப்படின்னு காட்டுறார். ததோ ஹோமே சமாப்தே து தஸ்மின் குண்டேத வாமனஹ உத்சசர்ஜ ததா புண்ணியம் உதகம் ஸ்வகமண்டலோஹோ சேஷரூபேண ஹரிணா பிருகுணா பலினா ததா வாமனேன ச லக்ஷ்மா ச புஷிதம் ச பஞ்சபிர்யதஹ தஸ்மாத் தத் பஞ்சதீர்த்தாக்கியம் பாவனம் ஸ்ரீகரம் ரிணாம் அப்படின்னு காட்டுறான். அதாவது அந்த யாகங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய கமண்டலூரில் இருந்த தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு அங்கே சேர்த்தாரா வாமனன். வாமனனாலே உண்டாக்கப்பட்ட, அதாவது வாமனனோட சம்பந்தம் கொண்ட ஒரு இடம் இது பஞ்சதீர்த்தம்னு சொல்லப்படுறது. இப்போது இந்த பஞ்சதீர்த்தம்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் சொல்லி திரும்பி பஞ்சதீர்த்தத்துக்கே திரும்பி வந்தார். என்ன விஷயம்னா இந்த பஞ்சதீர்த்தம்னு ஏன் பேராச்சுன்றதை சுருக்கமாக சொல்லிட்டாருங்க. ஏன் தீர்த்தம் அதுக்கு பேராச்சு அப்படின்னாக்கா சேஷரூபேண ஹரிணா, எம்பெருமான் நேராக சேஷரூபத்தில் வந்து இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார், ஒரு காரணம். ரெண்டாவது பிருகுணா, பிருகு மகர்ஷிங்க அந்த காமேஷ்டி பண்ணார், புத்திர காமேஷ்டி யார் பண்ணார், அப்போது அந்த பிருகுவினுடைய சம்பந்தம் கொண்டிருக்கிறது. பலினா, மகாபலிக்கு தான் அந்த அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணினார். அந்த மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினபடியாலே, அதாவது அங்கே அந்த பக்கத்துலேயே அந்த ஊரகத்தான் இருக்கிற இடத்துல தான் திரிவிக்ரம பெருமாள் நிற்கிறார். மகாபலியுடைய தலையில் சிரசை வச்சு, அதாவது திருவடியை வச்சு நிற்கிறார். அப்போ அங்கே மகாபலிக்கு தான் அனுகிரகம் பண்ணினார். அப்போ பலினா வாமனேனச்ச பக்கத்தில் காமகோட்டின்னு இருக்கிற அந்த காமகோஷ்டத்தில் அந்த வாமனன் தானே நிற்கிறார். அந்த வாமனன் தன்னுடைய கமண்டலில் தீர்த்தத்தை எடுத்துன்னு அங்கே எடுத்து சேர்த்துட்டார். அது மேலே லக்ஷ்மி ஆச்சா, பார்கவியின் பேர் கொண்டிருக்கிற அந்த மகாலட்சுமி நாச்சியார் பெருந்தேவி தாயார் அவதரித்த இடம். அப்போ 5 பேரோட சம்பந்தம் கொண்டிருக்கிறது இல்லையா, எம்பெருமானோட 2 ரூபத்தில், சேஷ ரூபத்தில் ஒன்று, வாமன ரூபத்தில் ஒன்று, பிருகு மகர்ஷியோட ஒன்று, பலியோட ஒன்று, மகாலட்சுமியான நாச்சியாரோட ஒன்று. இந்த 5 பேர் அந்த தீர்த்தத்தில் வழிபட்டிருக்கிறபடியாலே, அந்த தீர்த்தத்தோட சம்பந்தம் கொண்டிருக்கிறபடியாலே அதுக்கு பஞ்சதீர்த்தம்னு பேராயிடுது. அதை காட்டுறா. தஸ்மாத் தத் பஞ்சதீர்த்தாக்கியம் பாவனம் ஸ்ரீகரம் ரிணாம் தத்ராபரம் மங்களாக்கியம் தீர்த்தமஸ்தி மகத்தரம் எத்திர கங்கா நிருபஸ்ரேஷ்ட சப்தா கிரிஜயா புரா தப உக்ர சமாஸ்தாய முக்தசாபா பபூவஹ. அந்த இடத்துலையே இன்னொரு பெரிய தீர்த்தம் இருக்கிறது. எந்த தீர்த்தமானது அந்த எந்த தீர்த்தமான அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல
அந்த கங்கையே வந்து சங்கரனாலே சாபத்தை பெற்ற அந்த, அதாவது கிரிஜை பார்வதியால் சாபத்தை பெற்ற அந்த கங்கை வந்து தபஸ் பண்ணி தன்னுடைய அந்த அந்த சாபத்தை போக்கி கொண்டாலோ அந்த தீர்த்தம் அங்கே ஒன்று இருக்கிறது. சாபாது அமங்களா பூத்வா புனர் மங்களமாபயத் தஸ்மாத் தன் மங்களம் நாம்னா தீர்த்தம் க்யாத்தம் சுமங்கலம். எப்போ அந்த கங்கையானவள் சாபத்தை போக்கி கொண்டு தான் மங்களத்தை அடைஞ்சாலோ அப்போ அந்த தீர்த்தத்துக்கே மங்கள தீர்த்தம்னே பேராடுது. எத்தனை தீர்த்தங்கள் சொல்கிறான், அப்போ மங்கள தீர்த்தம்னே பேராடுது. அதுக்கு மேலே சந்திராட்சம் அபரம் தீர்த்தம் சந்திரரூபேண விஷ்ணுனா நிர்மிதம் ரக்ஷதா கௌரீம் பிரபன்னாம் பயவிஹ்வலாம் தத்வை சந்திரசரோ நாம்னா க்யாத்தம் ஆசீத் சுஷோபனம். இன்னொன்று சந்திர தீர்த்தம்னு இருக்கிறது. இந்த சந்திர தீர்த்தம் எங்கே இருக்கிறதுனா இந்த நிலாத்திங்கள் துண்டத்தாம் பக்கத்தில் இருக்குது. அந்த சந்திர தீர்த்தம் ஏன் பேராச்சு அப்படின்னாக்கா சந்திராட்சியம் அபரம் தீர்த்தம் சந்திரரூபேண விஷ்ணுனா, சந்திர ரூபத்தில் எம்பெருமான் வந்தான். பல ரூபங்களில் வந்திருக்கா இல்லையா, சேஷ ரூபத்தில் வந்தான்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சந்திர ரூபத்தில் வந்து குளிர்ச்சியை உண்டாக்குறதுக்குன்னு அந்த ரூபத்தில் வந்தானா, அவன் தான் நிலாத்திங்கள் துண்டத்தான் பேர் பெற்றுட்டான். இதெல்லாம் மேலே காட்ட போகிறார். அந்த சந்திர ரூபனாக வந்த எம்பெருமானாலே நிர்மித்தமான அந்த அந்த குளம் இருக்கிறதே, நிர்மிதம் ரக்ஷதா கௌரீம் பிரபன்னாம் பயவிஹ்வலாம், பிரபத்தியை பண்ணி எனக்கு ரொம்ப பயம் இருக்கிறதே, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பார்வதியானவள் கேட்குறச்சே அந்த எம்பெருமான் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் தீர்த்தமாடு உனக்கு நன்மை உண்டாருது அப்படின்னு சொன்னாரே, அதனாலே அதுக்கு சந்திர தீர்த்தம்னே பேராடுது. தத்வை சந்திரசரோநாம்னா க்யாத்தம் ஆசீத் சுஷோபனம். யஸ்மின் சிவஜட்டாஜூட்டாத் கங்கா நிபதிதா பவத் क्रुद्धाया पर्वतेन्द्रस्य पुत्र्या शापात् प्रकम्पिता तस्मात् तत् शिवगंगाख्यम अभूत् चंद्रसरः पुनः. அந்த சிவனுடைய ஜட்டாஜூட்டம் அவனுடைய அந்த தலை அந்த முடி இருக்கிறதோ இல்லையோ அதில் என்ன அந்த கங்கை அவள் பிரவகித்தாள். யஸ்மின் சிவஜட்டாஜூட்டாத் கங்கா நிபதிதா பவத் क्रुद्धाया पर्वतेन्द्रस्य पुत्र्या शापात् प्रकम्पिता. அந்த அந்த பர்வதே அதாவது சைலபுத்திரி அந்த பார்வதி இருக்கிறாள் இல்லையோ அவளுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாள். தஸ்மாத் சிவகங்காக்கியம் அபூத் சந்திரசரப் புனः. அந்த சிவகங்கை அப்படின்ற இடத்துல இருந்த தீர்த்தம் தான் அதுக்கு மேலே சந்திரசரம் அப்படின்னு ஆயிடுச்சு. புனர் அந்யச்ச ராஜேந்திர தீர்த்தானாம் உத்தமம் பரம் சர்வதீர்த்தமிதி க்யாத்தம் சர்வபாப பிரணாசனம். இன்னும் ஒரு தீர்த்தம் அங்கே இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை சொல்கிறேன், அதுக்கு சர்வதீர்த்தம் அப்படின்னு பேர். எல்லா பாவங்களையும் போகக்கூடியது. புரா தேவாஸ் கந்தர்வாக சித்தாச்ச பரமர்ஷயா தீர்த்தானியானி லோகேஷு ஹ்ரதானத்யோ நதாஸ்ததா சர்வே சமேத்ய சகிதாஸ் துஷ்டுவுர் யத்ர கேசவம் கர்த்தும் விகலுஷாங்கங்காம் கௌரீஷாபாது அமங்கலம். அந்த சர்வதீர்த்தம் ஏன் பேராச்சுன்னா, முன்னொரு காலத்தில் இந்த கங்கை இருக்கிறாளே அவள் சாபத்துக்கு ஆளாயிருக்கிறச்சே, அவள் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே, அவளுக்கு அந்த மங்களங்களை உண்டாக்கணும் அப்படின்றபடியாலே இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணா இருக்கிற புண்ணிய நதிகளெல்லாம் சேர்த்துன்னு வந்தாலாம். தீர்த்தானியா இப்போ நதங்கள் அப்படின்னு இருக்கிறது, நதிகள் அப்படின்னு இருக்கிறது. கிழக்கே போகிறதுக்கு நதங்கள்னு பேர், மேற்கே போகிறதுக்கு நதிகள் அப்படின்னு பேர். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. இந்த நதங்கள் என்னவோ, நதிகள் என்னவோ, ஹ்ரதங்கள் குளங்கள் என்னவோ, இன்னும் எத்தனை இடங்களில் தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதோ சர்வே சமேத்திய சகிதாக துஷ்டுவோர் யத்ர கேசவம் எல்லாத்தையும் உணர்ந்து எம்பெருமானை அர்ச்சிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தும் விகலுஷாங்கங்காம் கௌரி சாப்பாது அமங்கலாம். அந்த கௌரி சாப்பத்தாலே அமங்கலமாக இருக்கிற அந்த கங்கையை பாவனமாக்கிறதுக்கு அவர்கள் அந்த எம்பெருமானை குறித்து ஆராதிக்க ஆரம்பித்தார். தஸ்ய தட்சிண தேசேஸ்தி பாண்டவம் தீர்த்தமுத்தமம் பாரீட்சிதேன யத்ரேஷ்டம் புரா கிருஷ்ணம் திதிருக்ஷுனா. அந்த இடத்துலையே அந்த சர்வதீர்த்தம் இருக்கிறதே அதனுடைய தட்சிணத்திலேயே பாண்டவ தீர்த்தம்னு ஒன்று இருக்கிறது. அது பரீட்சித்தாலே உண்டாக்கப்பட்டது அப்படின்னு காட்டுறா. பாரீட்சிதேன யத்ரேஷ்டம் புரா கிருஷ்ணம் திதிருக்ஷுனா. பரீட்சித்துடைய அந்த அதாவது பாரீட்சிதேன யத்ரேஷ்டம் புரா கிருஷ்ணம் திதிருக்ஷுனா அந்த கண்ணனை பார்க்கணும் அப்படின்றபடியாலே தஸ்ய தீர்த்தஸ்ய சாக்னேயே தேசே ஜ்வரஹராபிதம் தீர்த்தம் தபஸ்வினா பூர்வம் பிராமணேன விநிர்மிதம் தஸ்ய தட்சிண திக்பாகே காருடன் தீர்த்தமுத்தமம் அப்படின்னு அதனுடைய ஆக்னேயத்தில் தஸ்ய தீர்த்தஸ்ய அந்த பாண்டவ தீர்த்தம் இருக்கிறதே அதனுடைய ஆக்னேய தேசத்தில் ஜுவரங்கள் எல்லாம் போக்கக்கூடியதான தீர்த்தம் தபஸ்வினா பூர்வம் பிராமணேன விநிர்மிதம் அந்த பிராமணனாலே நிர்மாணிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் காருட தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. கருடேன கிருதம் பூர்வம் விப்ரயோர் முக்திமிச்சதா. விப்ரர்களுடைய முக்தி
அதாவது அவர்கள் மோட்சத்தை கேட்கறச்சு அவர்கள் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தீர்த்தத்தை சாட்சாத் கருடனே அங்கே நிர்மாணம் பண்ணினார். ஆனபடியாலே அந்த பிராமணர்களுக்காக உண்டாக்கினபடியாலே அதுக்கு காருட தீர்த்தம்னு பேராச்சு. தஸ்ய ஈசான்ய திக்பாகே சித்தாக்கியம் தீர்த்தமுத்தமம். அதனுடைய ஈசான்யத்துக்கு சித்த தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. புரா சித்தாச்ச கந்தர்வா சேந்திராச்சைவ திவௌகசா சூத்திரம் விருத்திரம் சம்ஹர்த்தும் உத்யுக்தாக சக்கரம் திருஷ்டுவா நிராயுதம். அந்த சித்த தீர்த்தம் ஏன் பேராச்சுன்னா, ஒரு காலத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் முதலானவர்கள் எல்லாம் இந்திரனோட கூடி அங்கே தேவதைகளோட கூடி அங்கே வந்து தவம் இருந்தார்கள். எதனால் என்ன, விருத்ராசுரன் அப்படின்றவனை கொல்லணும், இவன்கிட்ட அந்த ஆயுதம் இல்லை. ஆனபடியால் எப்படி அவனை கொல்றதுன்னு தெரியாது, அந்த எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணுமோ அப்படின்னு சொல்லி அந்த தபஸ் பண்ணின இடம் அது. தத பிரகரண அர்த்தே சர்வே பிரம்மர்ஷி முத்தமம் ததீச்சிம் தத்ர தப்பியந்தம் வஜ்ரார்த்தம் சரணம் யயுகு. அந்த இடத்துல தான் பிரம்மர்ஷியான ததீச்சியை தாங்கள் சரணம் அடைஞ்சு அந்த ததீச்சியினுடைய முதுகெலும்பு இருக்கிறது, அந்த முதுகெலும்பை கொண்டு தான் வஜ்ராயுதத்தை பண்ணினா. அதை கொண்டு தான் விருத்ராசுரனை அழிச்சான்னு காட்டுறார். அபியாச்சந்த தம் விப்ரம் வஜ்ரம் தத்தேக சம்பவம் தத்தாஸ்யாமீதி தேனோக்தாக தாமேவ பரிச்சக்ரமுகு பிரம்மரூபதரா சர்வே ஜட்டாவல்கலதாரிணः தவேந்திரோ நிர்மமே தீர்த்தம் சித்தியர்த்தம் ஸ்வஸ்ய கர்மணா. அந்த இடத்துல தான் தன்னுடைய காரியம் சித்திக்கணும் அப்படின்றபடியாலே இந்திரனாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம், அதுக்கு தான் சித்த தீர்த்தம் அப்படின்னு பேரு. தஸ்மின் தேவகணை சார்த்தம் திரிகால கிருதமஜ்ஜனः சிஷேவே தம் மகேந்திரோபி வஜ்ரார்த்தம் பிரம்மரூபத்திற்கு. அந்த சித்த தீர்த்தத்தில் தான் அந்த அதாவது மகேந்திரன் என்ன முதலான அந்த தேவர்கள் என்ன ரிஷிகள் என்ன எல்லாரும் முக்காலங்களையும் அங்கே தீர்த்தமாடி அங்கே தான் குளித்து அந்த எம்பெருமானை வழிபட்டார்கள். அந்த வஜ்ரம் அப்படின்ற ஆயுதமே அவர்களுக்கு கிடைச்சது. ஏவம் வருஷசஹசிராணி சேவமானம் நிரீக்ஷசா பிரம்மரூபதரம் சக்கரம் விஜ்ஞாய புங்கவः தேவானாம் அர்த்தசித்தியர்த்தம் விருத்திரம் ஹந்தும் ச தானவம் சக்ராய வஜ்ரம் பிரததா உத்ஸ்ருஜ்ய ஸ்வகலேவரம். இந்த மாதிரி எத்தனை காலம் அந்த மாதிரி தபஸ் இருந்தானா, 1000 வருஷம் தபஸ் இருந்தானா. அதுக்கப்புறம் தான் அந்த பிரம்மர்ஷியான ததீச்சி இருக்கிறாரு, அவர் தான் சரி என்னுடைய முதுகெலும்பை கொடுக்குறேன், என்னுடைய தேகத்தை நான் விட்டுட்டு என்னுடைய முதுகெலும்பை கொடுக்குறேன், அதை கொண்டு நீ வஜ்ராயுதம் கொண்டு அந்த விருத்திரனை அழிப்பாய் அப்படின்னு தன் தேகத்தை விட்டார். சங்கிருஹ்ய வஜ்ரம் சக்ரோபி சர்வை தேவகணை சக விருத்திரம் ஜகான சமரே வஜ்ரேன சதபர்மணா. அதுக்கு மேலே அந்த ததீச்சியுடைய முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதத்தை பண்ணி அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்ராசுரனை அழிச்சார் தேவேந்திரன். தத்திர தீர்த்தவரே ஸ்நாத்வா தேவா சக்கரபுரோகமாக சித்திம் பிராப்தா யதோ ராஜன்னு சித்த தீர்த்தம் அபூத் அத்தः. அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அந்த சித்திகளெல்லாம் பெத்தபடியாலே அந்த தீர்த்தத்துக்கே சித்த தீர்த்தம் அப்படின்னு பேராயிடுது. சித்த தீர்த்தே நரஸ்நாத்வா விஷ்ணும் திருஷ்டுவா இஷ்டசித்திதம் சர்வபாப வினிர்முக்தா சர்வசித்தி அவாப்னுயாத். அந்த தீர்த்தத்தில் யார் ஒரு தீர்த்தம் ஆடுறானோ அவனுக்கு அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி எம்பெருமானை யார் வழிபடுறானோ அவனுக்கு தான் இஷ்டப்பட்ட சித்திகள் எல்லாம் உண்டாருது அப்படின்றதோட இந்த 5வது அத்தியாயத்தை முடித்தார். இப்போது ஒரு நிமிஷம் அதை ஞாபகம் படுத்தி பார்த்தா எத்தனை தீர்த்தங்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சரஸில் ஆரம்பித்து சுற்றி எத்தனை தீர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அந்த தீர்த்தங்களோட கூடினது எது, சத்தியவிரதம்னு பெருசாக சொல்லலை, ஒரு காஞ்சியிலேயே இத்தனை இருக்கிறதுன்றான். இதை மீறினும் சத்தியவிரதத்தில் இன்னும் ஜாஸ்தி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் மேற்கொண்டு இந்த அத்தியாயங்களில் சொல்கிறோம். என்னன்றதை நாளை தினம் அனுபவ பிராப்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய்.